ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம கிச்சனுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் புதுசாக வாங்கியிருக்கோம். ஸோ அது எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், அது என்ன விலைக்கு வாங்கணும், ஒரு 50% ஆஃபரில் என்னென்னலாம் நம்ம பெஸ்ட்டாக வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒரு vlog-ஆ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு செய்கிற மாதிரி குக்கர் பிரெட் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி ஒரு நாள் காலையில் நானும் பாப்பாவும் கிளம்பி போன இடம் தான் பார்த்திங்கன்னா ஜூராங் ஈஸ்ட் இன்டர்சேஞ்சு. இது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியர் மோஸ்ட் உள்ள நல்ல பெரிய இன்டர்சேஞ்சு. ஸோ இங்கே போனோம்னா நிறைய பஸ்ஸஸ் ட்ரெயின்ஸ்லாம் நிறைய மாறி வேறு லைன்லாம் எடுத்து போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி போனது ஷாப்பிங் மாலுக்கு தான் போகிறோம். இங்கே 3 ஷாப்பிங் மால் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஜே கியூபு. அது இப்போ ரீசெண்டாக தாங்க டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிச்சம் 2 பார்த்திங்கன்னா, ஒன்று ஜெம்மு, இன்னொன்று வெஸ்ட் கேட்டு. இந்த ஜெம்மில் தான் கேத்தே சினிப்ளெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சினிமா தியேட்டர் இருக்குது. ஸோ எந்த தமிழ் படம் ரிலீஸ் பண்ணாலும் இங்கேயும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக இங்கேயே பார்த்துக்கிறலாம். தேக்காவுக்கு தான் போகணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது. அதே மாதிரி பக்கத்தில் இந்த வெஸ்ட் கேட்டில் தான் அஞ்சப்பர் இருக்குங்க. ஸோ நல்லா வேணுங்கிறதையும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். இப்போல்லாம் பாப்பா பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு துணிக்கடை பார்த்துட்டா உடனே குடுகுடுன்னு ஓடி போய் நின்றுக்குருவாங்க. அன்றைக்கி அப்படி தான் ஹெச்என்எம்மில் போய் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸை நீங்களே பாருங்கள், சோஃபா கவர் மாதிரியே இருக்குங்க. நீங்கள் என்னம்மா அந்த ட்ரெஸ்ஸை சோஃபா கவர்னு சொல்லிட்டீங்களேன்னு என் பொண்ணுக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு என்னமோ பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சு. நீங்களே பாருங்கள், அந்த மெட்டீரியலில் தாங்க இருக்குது. நம்ம ப்ரைஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே வாங்கி அனுபவிக்கவே முடியாது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு 30s 40ஸ்லாம் போட முடியாது. ஸோ அந்தந்த ஏஜில் அதை போட்டு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் தான் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன், புதுசாக வாங்க சொல்லி போட சொல்லி. ஸோ அதனால் கண்ணை மூடிட்டு நம்ம வாங்க போகிறதில்ல. நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கிக்கிறது. என் பொண்ணு எனக்கு ஆப்போசிட்டுங்க. ஒரு சில ட்ரெஸ்லாம் பார்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ சேல் போடுறாங்களோ அப்போ தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்கப்புக்குன்னே பிரத்யோகமாக உள்ள ஒரு ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா இந்த செஃபோரா தாங்க. இங்கே இல்லாத மேக்கப் ப்ராடக்ட்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும். எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியாது. மேக்கப்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாம் இருந்தாக்க இங்கே உள்ளே போனாங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வரவே மாட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா டெஸ்டிங்க்குன்னே சில பீசஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம நம்மளோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணி கூட வாங்கிக்கிறலாம். நம்மளோட அதிகபட்ச மேக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ பென்சில் தான் சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 2500 ரூபீஸு. நான் எதுவும் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணலை. எங்கள் பாப்பா மட்டும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இது ஷாப்பிங் மால்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆளையே காணுமே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இது வீக் டேஸில் எடுத்ததுங்க. அதனால தான் யாருமே இல்லை, எல்லோரும் ஆஃபீஸ் போயிருப்பாங்க. ஸோ வீக்கெண்டுன்னு பார்த்துக்கோங்க, நிறைய ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்தால் தான் நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணவும் இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி வந்திருந்தோம். ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபேவரட் ஷாப்புன்னு சொன்னால் அதில் ஒன்று தாங்க இந்த ஹூகா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்னஸோட ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். பார்த்தோன்னே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக 50% ஆஃபர் சேல் போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா நம்ம காசு போட்டாலும் அந்த அளவுக்கு ப்ராடக்ட் ரொம்ப தரமாக இருக்கும். நல்லா உழைக்கும். நம்மளாக பார்த்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணால் மட்டும்தான். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது கடைசி வரைக்குமே நல்லா உழைக்கும். ஸோ நம்ம போடுற காசு எப்போவுமே வீணாக போகாது இந்த மாதிரி பிராண்டடாக வாங்குறது. நிறைய கப்ஸு, பிளேட்ஸு, அதுக்கப்புறம் பவுல்ஸு, அதுக்கப்புறம் இந்த உடன் ஸ்பேச்சுலாஸு நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஜார்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நம்ம கிச்சனுக்கு இது செட் ஆகாது. நான் ஒரே தட்டில் தட்டி உடச்சி எடுத்துருவேன். ஸோ சும்மா மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்டே நிறையா இருக்குது. இதில் மேலே வாங்கி கொண்டு போய் ரொம்ப சேர்த்து வச்சிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான், நம்மளால் மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அந்த பயமும் எனக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது மட்டும்தான் நான் சூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக கட்டிங் போர்டுனே நினச்சிக்கிட்டேங்க. ஸோ இது வாங்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வுட்லேயும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோனில் இருந்துச்சு, மார்பிள் ஸ்டோனில், அதுவும் நான் பார்த்தேன். அப்புறம் தான் பார்க்குறேன் அந்த டேக் எடுத்து அதில் சர்விங் பிளேட்டுன்னு போட்டிருந்தாங்க. அட கடவுளே, சர்விங் பிளேட்டாக இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாட்டுக்கு இதில் எப்படிங்க சர்வ் பண்ணுறது? இந்த மாதிரி கடையிலலாம் விட்டாக்க நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர மாட்டேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, கால் எவ்வளோ வலிச்சாலும் சரி, ஒன்றா எடுத்து பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ பார்க்க நம்மளுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கும்.
இது வந்து ஸ்பூனா இல்லை வந்துட்டு கரண்டியான்னு தெரியலங்க. ஆனால் பாருங்களேன், நல்லா ப்ராஸு, காப்பர், சில்வர்ன்னு சொல்லி நல்லா டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலில் ஹேண்டில் மட்டும் நல்லா வுட்டு அப்படி இல்லைன்னா மார்பிள்னு சொல்லி அழகாக இருந்துச்சு. சர்விங் பர்பஸ்க்கு நல்லா அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஹீட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பாருங்களேன். வுட்டில், அதுக்கப்புறம் ஸ்டோனில், அப்புறமா ஒரு மாதிரி ஃபோம் டைப்பில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம எவ்வளோ தான் வாங்கி சேர்க்க முடியும், ஒரு அளவு தான் இல்லைங்களா? வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை, கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் வேணும்ல. என்னைக்காவது க்ளீன் பண்ணுற அன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுவாங்க. இங்கே வாங்குகிற பிளாங்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டைம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பில்லோவாக இருக்கட்டும், பிளாங்கெட் செட்டாக இருக்கட்டும். ஒன் டைம் நம்ம வாங்கினோன்னா அது பார்த்திங்கன்னா நம்மளாக த்ரோ பண்ணுற வரைக்கும் அது அப்படியே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வைஸு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும், அந்த கவர், பில்லோ, அதுக்கப்புறம் அந்த பிளாங்கெட்டு எல்லாமே சேர்த்து ஒரு செட்டாக வந்துடும். இதாங்க நான் சொன்ன அந்த மார்பிள் சர்விங் பிளேட்டு எப்படி இருக்குது பாருங்களேன். ஈவன் நம்ம ஏதாவது வந்து பெட் அனிமல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் கூட இங்கே அழகாக வந்து சேல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன், இன்டோர் பிளான்ட்ஸா, அவுட்டோர் பிளான்ட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி நான் தூரத்துலேருந்து பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க. இது எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல்னு சொல்லி. பக்கத்தில் வந்து நம்ம தொட்டு ஃபீல் பண்ணால் மட்டும்தாங்க இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கு, ஒரு வந்துட்டு ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்லியே நம்மளுக்கு தெரிய வரும். அந்த அளவுக்கு ரொம்பவே நேச்சுரலாக அந்த கலர்ஸ் எல்லாம் அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு, அதுக்கப்புறம் செடியெல்லாம் வச்சு வைக்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ சும்மா மட்டும் ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அவங்களோட வேலைப்பாடெல்லாம் அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருந்தாங்க. ஒன்னொன்றுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த அவுட்லெட்டோட கிளியரன்ஸ் சேல் தான் போட்டிருந்தாங்க. சில ப்ராடக்ட் தான் 50%, சிலது வந்து 35%. ஸோ நம்ம எந்த பொருளை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வாங்கினது எல்லாமே 50% ஆஃபில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரக்கெல்லாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹெட் பிரிட்ஜ் எடுத்து அப்படியே அந்த பக்கமாக இன்னொரு ஷாப்பிங் மால் இருக்குது. அதாவது நம்மளோட ஜெயண்ட் ஐஎம்எம் தான். அதுக்கு வந்து போகிறதுக்கு நம்ம வந்து பஸ்ஸோ ட்ரெயினோலாம் எடுக்க தேவையில்லை. ஸோ இங்கேருந்து நேராக வந்து நம்ம அந்த பிரிட்ஜ் வழியாகவே போயிடலாம். ஸோ அன்றைக்கும் அப்படி தான் பேசிக்கிட்டே நாங்கள் 2 பேருமே நேராக அங்கே போயிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்பிங் மால்னால் இது தாங்க. ஏன்னா இங்கே தான் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ஷாப்பு டெய்ஸோ இருக்குது. ஸோ அங்கே போயிட்டேன்னா உலகத்தையே மறந்து விடுவேன். ஸ்லிங் பேக் மாதிரி எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்லஸ் அண்ட் கெய்த்துக்கு தான் போயிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஃபர் எதுவும் போடாததுனால அந்த அளவுக்கு ரஷ் கிடையாது. ஸோ சும்மா மட்டும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இதுவே ஆஃபர்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடையில் நிற்க இடம் இருக்காதுங்க. பேக்கிங்க்கும் நமக்கும் வெகு தூரங்க. ஏன்னா வந்து பேக்கிங் வந்து ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆர்வ கோளாறுல அடுத்தடுத்து செய்ய தோணும். நான் அந்த மாதிரி கேஸ் தான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக நான் அந்த பக்கம் நான் வந்து தலை வச்சே படுக்கிறது இல்லை. மைதா வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. யூஸ் பண்ணுறதுல உடன்பாடும் கிடையாது. ஃபஸ்ட்டு டைமாக ட்ரை பண்ணுறதுனால நம்ம கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுனால இந்த மாவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வந்து நான் இதே ரெசிபியை கோதுமை மாவில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா அந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 3 கப்பு மைதா எடுத்தோம்னா 2 டேபிள் ஸ்பூன் பட்டரு, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு ப்ரௌன் சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த மாவை மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கிறலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக பிணைஞ்சிடக்கூடாது. சப்பாத்தி மாவு, பூரி மாவு அந்த மாதிரிலாம் பிணையாமல் நல்லா வந்துட்டு இந்த போலியெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி மாவு நல்லா எலாஸ்டிக்காக பிணைவோம் அந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சமாக வந்துட்டு குக்கிங் ஆயில், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பட்டர், இல்லைன்னா ட்ரை மாவு ஏதாவது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அந்த கைக்கு ஒட்டாத மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கிறேனுங்க. இந்த டோ பிணையிறதுல தான் இருக்குது அந்த ப்ரெட்டோட சாஃப்ட்னஸ்ஸே. ஸோ நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கோம், இருந்தாலுமே மற்ற பேக்கிங்க்குன்னு நம்ம எதுவுமே போடலை. ஸோ இந்த ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த பிணையிறதுல தான் விஷயமே இருக்குது. நம்ம இது வந்து சரியான இதில் பிணைஞ்சு வைக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெட்டு வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாவு பிணையும் போது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இந்த மாதிரி எலாஸ்டிக்காக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெச் பண்ண வரணும். ஸோ இந்த மாதிரி பிணைஞ்சால் தான் நல்லா வரும். ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கல, அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்கல, வெறும் ஈஸ்ட் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு மாவை நல்லா வந்துட்டு பிணையிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ப்ரெட்டு சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாவு வந்து நல்லா வந்து ரெஸ்டிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 45லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் விட்டுறலாம். பேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ட்ரே தாங்க. இது வந்து கடையில் தான் வாங்கினது. இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வேணும். இந்த 2 ட்ரே தான் நான் வச்சு இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ புதுசாக வாங்கினது.
4 to 5 இன்ச்சஸ் வரைக்கும் டெப்த் உள்ளது. நல்ல அழகான ட்ரே தாங்க. ஆனால் என்ன நம்ம கேக்கை விட இந்த கேக்கு மோல்டு பண்ணுற இந்த ட்ரேயோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா 790 சொல்லி வாங்கியிருந்தேன். இது முன்னே நான் பீஸா பண்ணுறதுக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப் உள்ள இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா $9.20 வாங்கியிருந்தேங்க. இது ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் அலுமினியம் மாதிரி தான் தோணுது எனக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக நம்ம மோல்டு பண்ணி எடுத்தால் கூட அதுக்கப்புறம் அதில் எதுவுமே எந்த ஸ்டெயினும் இல்லாமல் நல்லா நீட்டாகவே அந்த ட்ரே கிடச்சிருது. ஸோ அதனால் ஓகே. நீங்கள் வந்து இன்னுமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சி வச்ச மாவு பாருங்களேன், இந்த டோ எவ்வளோ அழகாக வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணுங்க. அப்போ தான் வந்து ப்ரெட்டு நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். பாருங்களேன், இந்த மாவை நம்ம எடுக்கும்போது லைட்டாக அப்படியே வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக அப்படியே அந்த லைனாக தெரியும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த டோ வந்து ஒரு மேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். அந்த மேட்டில் வச்சு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்து இது கூட கொஞ்சமாக வந்து ட்ரை மாவை ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவுலேயே கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்லா வந்துட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு செய்கிறதுக்கெலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நான் அதை லேர்ன் பண்ணவும் எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா மைதாவும் சுகரும் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து நிற்கும். ஸோ அதனால் இதை நம்ம லேர்ன் பண்ணவும் வேண்டாம், அதை பிள்ளைங்களுக்கு பழக்கவும் வேண்டாம்னு சொல்லியே விட்டாச்சு. நான் சாப்பிட மாட்டோம், நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது விரும்பி சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஸோ நம்ம இது தான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும்னு நான் சொல்லலை. நம்ம இஷ்டம் தான். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம எதை வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிறலாம். நம்மளோட விருப்பம்தான். இதை வந்து நான் வந்து இன்றைக்கி அப்படியே ஃப்ளாட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் போர்ஷனை மட்டும் லைட்டாக அப்படியே சுருட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ள நார்மல் நைஃப் இருக்குதுங்களா, அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைனாக போட்டுக்கிற வேண்டியதான். அந்த மேட்டை வந்துட்டு கிழிச்சிடாமல் மேலாப்பில் அப்படியே லைட்டாக வந்துட்டு கோடு போட்டுக்கிறலாம். இதே லைன்ஸ் வந்து நெருக்கமாக போட்டால் ஒரு மாதிரி டிசைன் கிடைக்கும், கொஞ்சம் தள்ளி போட்டால் அது ஒரு மாதிரி கிடைக்கிது. நான் 2 மாதிரியாகவுமே செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி லைன்ஸை போட்டுக்கலாம். என்கிட்ட பெருசாக வந்துட்டு இந்த கட்டர்லாம் இல்லைங்க, அதனால் நான் நைஃபே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா நல்லா வந்துட்டு நம்ம ஏற்கனவே பாதி ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலேருந்து அப்படியே வந்து சுருட்டிக்கிட்டு வந்து அப்படியே ரோல் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப நம்ம கையோட இம்ப்ரெஷன்ஸ்லாம் பற்றாமல் அப்படியே உருட்டிட்டு வந்துட்டு அந்த எண்டு போர்ஷனை வந்து அடியில் வச்சு அப்படியே நம்ம சுருட்டிடலாம். அது வெளியில் தெரியாத மாதிரி. ஸோ மேலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த பன் ஷேப் கிடச்சிரும். கீழே வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜஸ் எல்லாம் வந்து அது அப்படியே பன்னோடையே வந்து நல்லா மர்ஜ் ஆயிரும். அவ்வளோ தாங்க. 2 பக்கம் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான வந்து கிடச்சிரும். நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் வந்து கொஞ்சமாக பட்டர் எடுத்து அதோடய சைட்ஸு உள்ள பக்கம்லாம் நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவை அதுக்குள்ளே அப்படியே இறக்கிடலாம். இப்போ பாருங்களேன், இது எவ்வளோ குட்டியாக இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ரூஃபிங் டைம் விடுவோம். ஸோ அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆயிரும் இதே வந்துட்டு பன்னு. ஸோ இது வந்து ஒரு 1 ஹவருக்கு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் கழித்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ப்ரூஃப் ஆகிருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் மாவை எடுத்து நான் அதிலே பார்த்திங்கன்னா அப்படியே பன்னு மாதிரி செஞ்சு அதையும் பேக் பண்ணிட்டேன். நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப்பில் பெருசாக எந்த ஒரு மேக் ஓவரும் நான் பண்ணவே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணவே இல்லை. ஸோ வந்து அதுக்கு கொஞ்சம் ஏதாவது சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல முடியாது. அந்த ப்ளூ கலர் அந்த கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா $10 தான். நல்லா வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மோஸ்ட்லி நான் எல்லாமே லைட் கலர்ஸ் தாங்க விருப்பமாக வாங்குவேன். ஏன்னா இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி லைட் கிரே கலர் ஹாஃப் ஒயிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறதும் நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேங்கிறதும் நான் டீட்டெயிலாக உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி தான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் வாங்கினது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து இன்னொரு லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் எந்த மாதிரிலாம் வந்து என்னோடய க்ராக்கரி யூனிட்டில் நான் இந்த போர்சிலியன்ஸ்லாம் வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இடத்துல நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன், இந்த குட்டி குட்டி பீங்கான் ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு சைனீஸ் ஷாப்பில் பார்த்த உடனே வாங்கிட்டேன். ஒரு பீஸ் வந்து 80 சென்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம மற்றதெல்லாம் வாங்கினதாங்க. இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா மெஷர்மெண்ட்டோட அழகாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வந்த திங்ஸு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ணாதாங்க வாங்கணும். சும்மா வாங்கி எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா காசு வந்து சும்மா கிடையாது, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும்.
இந்த ஃபஸ்ட்டு இந்த செட்டு பாருங்கள், இந்த ஜார் வந்து நான் $10 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த உட்டன் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே அந்த இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த கலர் காம்பினேஷன். ஸோ நம்ம உட்டன் ஸ்பூனெல்லாம் அதில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இல்லாமல், ஏன்னா நைஃப் எல்லாம் ஒரே இதில் போட்டு வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சின்ன ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு சின்ன ஒரு தட்டும், அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் லாங் சைஸில் ஒரு பிளேட்டும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டிஸ்பிளே பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பவுல் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த ஷேப்பே நல்லா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக இருந்துச்சு. நம்ம ஏதோ ஒரு மாவெல்லாம் பிணைஞ்சு எடுக்கிறதுக்குலாம் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஸ்நாக்ஸ் ஐட்டம், சூப் ஐட்டம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஷேப் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி இதில் 2 எடுத்திருந்தேன். அப்புறம் இன்னும் 2 எடுத்திருந்தேங்க. இது ரொம்ப குட்டியாக, அது ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதில் ஒரு 2 பீஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு $2, $4 அந்த ரேஞ்சு தான். பட் அந்த பெரிய பவுலெல்லாம் வந்து $8 நினைக்கிறேன். இந்த ஸ்பூன் தான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இல்லைங்களா, 80 சென்ட் ஒன்று. ஸோ இதில் வந்து ஒரு 7-8 ஸ்பூன் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து சைனீஸ் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். நான் இந்த மாதிரி பியூர் பிளைன் ஒயிட்டில் குட்டி ஸ்பூன் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி கிடச்சிச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக, நல்லா கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவியாக போட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிறது இல்லை, கலர் சேஞ்சஸ்லாம் வர்றது கிடையாது, அதுக்கப்புறம் ஸ்க்ராச்சஸ்ங்கிறது சுத்தமாக கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வந்துட்டு இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம கை தவறி பாத்திரம் விளக்கும் போது, ஒரு பொருள் எடுத்து வைக்கும் போதெல்லாம் நம்ம லைட்டாக தவற விட்டால் கூட அது வந்து உடையிறது இல்லைங்க. நானும் நிறைய டைம் வந்து போட்டுலாம் பயந்துருக்கேன். ஆனால் சுத்தமாக வந்துட்டு எதுவுமே ஆகிறது இல்லை. ஸோ கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினோம்னா நல்ல லைஃப் நல்லா தான் இருக்குது. பிளேட்லேயே இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா கர்வியாக அது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி இதில் ஒன்று. அதுக்கப்புறம் மிக்சிங் பவுல் ஒன்று பெருசாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கிளாஸில் ஒன்று வாங்கினாங்க. நம்ம வச்சுருக்கிற சைஸை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. இதை விட பெரிய சைஸ்லாம் இருந்துச்சு. பட் நமக்கு அது அவ்வளோ பெருசு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் மீடியம் சைஸ் வாங்கியிருந்தேன். ஆனால் லிட்டு தாங்க கிடைக்கல. ஸோ அதனால் கீழே உள்ள பாட்டம் மட்டும்தான். இது வந்து $10 சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹூகால வாங்கின இந்த ஸ்பூன்ஸு ரொம்ப 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 பிடிச்சி வாங்கினேங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ் மெட்டீரியலில் பண்ணது, நல்லா அழகாக இருந்துச்சு. இது 50% ஆஃபில் தான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த உடன் ஹேண்டில் வச்ச இந்த ஸ்பூனும். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்னி இந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கிறதுக்கு, ஒரு தொக்கு, துவையல் இந்த மாதிரிலாம் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த உடன் ஸ்பூன் ஒன்று வாங்கியிருந்தேன். மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும், கைப்பிடி வந்து உட்டுலேயும் கொடுத்துருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி தாங்க இந்த இன்னொரு சில்வர் ஸ்பூனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் மட்டும் மார்பிளில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நார்மலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதுவும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. பட் நான் வந்து அந்த காப்பரில் உள்ளதை நான் எடுக்கல. அது மனசே இல்லாமல் வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டெய்ஸோவில் நான் கொஞ்சம் அந்த அலுமினியம் மூடி போட்ட மாதிரி ஒரு மாதிரி சில்வர் கலரில் அந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்கியிருந்தேன். பாட்டில் ரொம்ப அழகாக தாங்க நல்லா இருக்குது. பட் அந்த லிட்டில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ லேசாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை கவனமாக பார்த்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஜார் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாமே வந்துட்டு அந்த உடன் லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸி, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி அந்த மாதிரி துருப்பிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஜார்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் ஒரு 1/2 கிலோ அளவு பிடிக்கிறது, ஒரு 750 ml பிடிக்கிறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு அவ்வளோ பெருசுலாம் தேவைப்படாதுன்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம்லாம் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. முதல்ல அடுப்பை வந்து நல்லா ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம். ரொம்ப சிம்மும் வேணாம், ரொம்ப ஹையும் வேண்டாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு எம்டி குக்கரில் ஒரு ஸ்டாண்டை உள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம விசிலும் கேஸ் கட்டையும் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு எக்கோட ஒயிட்டை மட்டும் எடுத்து நல்லா பீட் பண்ணி அதை நல்லா உப்பி வந்திருக்கிற அந்த மாவு மேலே லைட்டாக தடவி விட்டுறலாம். உள்ள சால்ட்டெல்லாம் எதுவும் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். அந்த எக்கோட வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ப்ரௌன் கலர் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ட்ரேக்கு மாற்றிட்டு மேலே வந்து லைட்டாக வந்து பட்டரு, நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை வந்து லைட்டாக தடவுனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்களேன், ட்ரேயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இதை வந்து நல்லா கட் பண்ணி நம்ம ஸ்லைஸாகவும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இது வந்து நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்குக்கு நல்ல சூப்பரான ஒரு இது. நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியான ப்ரெட்டு வந்து நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க.
ஹூகாவில் பர்ச்சேஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வ்ளாகில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இதுவே ஆல்ரெடி ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.